ஹாய் ஸ்காட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 1 வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ தான் வந்து பார்ட் 2. ஊருக்குள்ளே போனதை பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. அது கொஞ்சம் பர்சனலாக வேறு விஷயம் இருக்குது. அது வந்து மோட்டோ விளாகில் போகும்போது நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த வண்டியில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 220 போல நம்ம வந்து வேறு வண்டியில் போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி எம்டியில் வந்து நம்ம போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா என்னோட மச்சான் வந்து நாங்கள் 2 பேர் வந்து போகிறோம். இந்த வண்டியில் ஸ்குவாட் வந்து நம்ம போகிறோம். ஓகே சார், நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே அந்த மோட்டோ விளாகில் கண்டக்ட் பண்ணுறோம். முன்னாடி போ, நான் வரேன் அப்படியே. ஸ்டார்ட். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி எம்டியில் வந்து மோட்டோ விளாக் எடுக்கிற ஸ்குவாட். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்து எமர்ஜென்சியாக ஃபோன் வந்துச்சு. அதனால அங்கே பேசுறது வேண்டியதாகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்து நம்ம விளாக் எடுக்க முடியல. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஊருக்கு உள்ள பக்கத்தில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த விளாக் வந்து செகண்ட் பார்ட் கட் பண்ணியிருப்போம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வீட்டு வந்து விட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சர்வீஸ்னா நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து க்ளீனாக வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு ஸ்குவாட். அதை வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் வந்து நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிறத வீடியோவை நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். வாங்கடா. அது அப்படியே எங்க வண்டி கீழே வைக்கணுமா? அதை டேய் பரடே கஷ்டப்பட்டு போட்ட கால்ஸ்லாம் மேய்ச்சி நிற்கிறேன். டேய் இந்த டைம்ல பூஜை பண்ணுவாங்க. டேய் சிவப்பு கியூப் எதுவுமே வைக்கலடா அவன். டேய் சிவப்பு வைக்காம புரிஞ்சுக்கிறா வர்றவ. அடி ரெண்டி ஒன்னா தேடா. வாடா வாடா டேய் பயங்கரமா இருக்கிற அப்படியே யூடியூப்ல போட்டு விட்டுறேன். வாடா நான் வீடியோவா என்ன பண்ணும். ரெண்டு சைட்லயும் நீட்டா பூஞ்சி விட்றா. இந்த வாட்டி வண்டிக்கு பூஜை பண்ணவர் டினோ. ரெண்டு பக்கத்துக்கு கேடாசுரா அப்படியே. இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணா அதான் ஸ்குவாட், அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. வண்டி வீட்டிலே வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் வாட்டி வண்டி வீட்டுக்கு இருந்து பூஜை பண்ணியிருக்கோம். அது 220 மட்டும்தான் பூஜை பண்ணியிருப்போம். ஏன்னா எம்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வண்டி. நம்ம நேற்று தான் அந்த வண்டியை போய் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப நம்ம வாழவெட்டிக்கு போயிட்டுருக்கோம் ஸ்குவாட். திருவண்ணாமலை கிட்ட இருக்குல்லையே, நேற்று சொல்லியிருப்போம்ல விளாக்ல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா போய் இந்த வண்டியை நம்ம அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா 220 வந்து நம்ம ரிட்டன் ஈவினிங் தான் வருவோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழவெட்டில் தான் ஸ்குவாட் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு. நேற்று ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நேற்றே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ட்ரிப் போகிறதா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நம்மளால முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம், அதனால வந்து போக முடியல. வீட்டிலன்றதில்ல, நம்ம ஊரில் கொஞ்சம் சண்டை அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால போக முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம 2 வண்டியுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸ்குவாட். போயிட்டு இந்த வண்டியை நாங்கள் விட்டுட்டு அந்த வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது ஸ்குவாட். அந்த கோவிலை முடிஞ்சால் போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் எடுத்திருக்காங்க. அது என்ன சீரியல்னு சரியாக ஞாபகம் இல்லை. சீரியல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அந்த கோவிலில். ஷூட்டிங் எல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதுதான் ஸ்குவாட். வரல ஸ்குவாட். எம்டி ஓடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் பட் ஹேண்டில் பேர் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கு ஸ்குவாட். நம்ம 220 ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு லைட்டா. ஆனால் மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் மஸ்தா இருக்கு ஸ்குவாட். முன்னாடி பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து 220 ஓட்டிட்டு வரான்.
இன்னொன்று என்ன ஆச்சுன்னா ஸ்குவாட், நேற்று செம்ம கடுப்பேற்றி விட்டுட்டாங்க. நான் வந்து வீட்டுக்கு வர்றது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலி யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்குவாட், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இன்ஃபார்ம் பண்ணல, ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க நான் வந்துட்டேன்னு சொல்லி. அவங்க அதிலே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து. ரொம்ப கடுப்பாச்சு ஸ்குவாட். என் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு அதான் சொன்னேன் இல்லையா, அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் அதுக்கப்புறமா இல்லைடா நான் ஊரில் தான் இருக்கேன், ரெஸ்ட் ரூம் வந்திருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். வீடியோ காலே பண்ணுறேன் இரு, கட் பண்ணிட்டேன். ஆனால் ஊர்கிட்ட வந்து தான் ஸ்குவாட் அது நடந்தது. அதுக்கப்புறமா சரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டுக்கே போயிட்டேன். அந்த நம்ம நினச்ச அந்த இது கிடைக்கல. நம்ம ஏன்னா சொல்லாமல் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது. பட் ஓகே ஸ்குவாட், நான் மெயினாக வந்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மம்மியை பார்க்கணும் தான் வந்தேனே. செலிப்ரேஷன் பண்ண கூட நான் பார்த்தீங்கன்னா வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனும் வந்து எதுவும் பண்ணல. வண்டி பூஜை பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். பின்னாடி வந்துட்டு இருக்கானா? வந்துட்டு இருக்கேன் ஸ்குவாட். நாங்கள் பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன் ஸ்குவாட். முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்றது, எப்பவுமே பாத்தீங்கன்னா நினைக்கிறது வந்து நம்மளுக்கு நடக்கவே மாட்டேங்குது. வண்டி ஓடுறதுக்கு செம்மையா இருக்கு ஸ்குவாட். ஓடுறதுக்கு வந்து பக்காவா இருக்கு. கண்டிஷன் வந்து செம்மையா வச்சிருக்காரு ஸ்குவாட். வந்து கண்டிஷன் இப்படிதான் இருக்கணும். நாய்ஸ் வந்து சவுண்ட் ஹெவியா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து பாலாக்லாவா போடல, எதுவுமே போடல. அதனால காத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் ஹெவியா வருது ஸ்குவாட். நான் பாலாக்காவை போட்டிருந்தேன்னா பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காத்து கம்மியா வந்துருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்பை வந்து அடைச்சிருக்கும். நான் வந்து பாலாக்லாவை வந்து போடல, அதனால பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியா வருது ஸ்குவாட் காத்து. தலைவர் முன்னாடி போயிட்டான். போகலாம், பின்னாடியே போகிறேன். இந்த ரூட்டு தான். அவனுக்கு ரூட் தெரியாது, அதனால திருக்கோயிலூர் வந்து போகிற ரூட் அவனுக்கு தெரியும் இல்லையா, அதனால முன்னாடி போயிட்டு இருக்கான். எம்பி ஓட்டுறது ஓகே ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. ஹேண்டில் பேர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஸ்பாட். அது சின்னதா இல்லை, ஹேண்டில் பேர் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸ்பாட். லைட்டாக இந்த அளவுக்கு உட்காந்து ஓட்டணும் போல எம்டியை, அப்போதான் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்டா போயிட்டு இருக்கப்போ சீக்கிரம் போயிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் போ. ஆமாம் ஸ்குவாட், நேற்று பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல ஸ்குவாட், ரொம்ப கால் ஹெவியாக வந்து வலி எடுத்துருச்சு, என்னன்னு தெரியல. நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கேயே பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப ஹெவியாக வலிச்சுதா, அதனால தான் வந்திருப்போம். பார்த்தீங்கன்னா இன்னும் கால் ரொம்ப ஹெவியாக வலிக்க ஸ்குவாட். அங்கே ஒரு பள்ளம் இருக்கு, பையன் பார்த்து போறானான்னு கரெக்டாக ஸ்லோ பண்ணேன் ஸ்குவாட். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விட்டுட்டேன் வண்டியை. ஆனால் தலைவன் கரெக்டாக பார்த்து போயிட்டான்.
இந்த வண்டி ஓட்டுறதுல பேச்சே வரல ஸ்குவாட் எனக்கு. சீரியஸா ஸ்குவாட், நான் ஒன்று மட்டுமே எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களால வெளியே இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நல்லா வச்சுக்கலாம் ஸ்குவாட். நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஊர் பசங்களோட நம்ம வெளியூர் பசங்களே வந்து நம்ம வேற லெவலில் பழகுறாங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வண்டி. நேற்று ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வரைக்குமே சரி, ஃபோன் பண்ணி எங்கே இருக்க எதுவுமே நம்மகிட்ட வந்து கேட்க கிடையாது. நாமளும் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் ஸ்குவாட் இருப்போம். ஆனால் எங்கள் கேங்கில் இன்னொருத்தர் இருக்கான், அவனை பற்றி பேசுறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஸ்குவாட், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூசிக்கில் வந்து பாருங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற ஸ்குவாட் ஃபுல்லாக மியூசிக்கில் பாருங்க. நம்ம 220 பண்ணுற அளவுக்கு இல்லை கார்னிங் எனக்கு பண்ண வரல ஸ்குவாட். 220 வந்து இன்னும் மஸ்தாக இருக்குது கார்னரிங் பண்ண. இது லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி கார்னரிங் பண்ணும்போது லைட்டாக வாபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸ்குவாட். 220 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணலாம் ஸ்குவாட் கார்னரிங். எம்டிலையும் நல்லா பண்ணலாம், எம்டி நான் குறை சொல்ல. மேபி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வாட்டி எம்டி ஓட்டுறதால மேபி அப்படி இருக்கோ எனக்கு தெரியல. ஹேண்டில் பேர் ரொம்ப கிட்ட இருக்கிறத லைட்டாக கார்னரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது தெரியுது. வாழவட்டிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், இப்பதானே பஸ் வாட்டி வர, இப்பதானே வாழவட்டிக்கு பஸ் வாட்டி வர. ஸ்டாண்டே எடுக்காம போறாரு தலைவர், ஸ்டாண்டே எடுக்காம போனாரு. ஸ்பீடு பிரேக்ல மாட்டி ஸ்டாண்ட் அதே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. சின்ன கார்னரிங்னா பண்ண முடியுது, பெரிய கார்னரிங் அந்த அளவுக்கு ஷூட் ஆகல வண்டி. இல்ல இல்ல ஆன்ல தான் இருக்கு, வீடியோ ஆன்ல தான் இருக்கு. கொஞ்ச தூரம் போட்டு ஓட்டுன்னு வரியா, கொஞ்ச தூரம் போட்டு ஓட்டுறியா விளாக் எடுக்கிறதுக்கு? சரி சரி ஓட்டு. போப்ப முன்னாடி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை போ. ஹெல்மெட் போட்டு ஓட்டினா தெரியாது, ஹெல்மெட் போடலன்னா அப்படிதான் தெரியும். ஓட்டுறியா எம்டி, ஓட்டுறியா?
ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோயிலூர்கிட்டே வந்துட்டோம். ஏய் சாப்பிட்டியாடா காலைல? சாப்பிடல இன்னும்? சரி சரி வா. பையன் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடலையா. நான் ஆல்ரெடி மார்னிங்கே சாப்பிட்டுட்டேன். அங்கே போயிட்டு அப்படியே அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படியே எடுத்துட்டு போனோம் ஸ்குவாட். ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அரகாண்டல் இருக்க ஊர்கள் வாயில கூட வர மாதிரி ஸ்குவாட் அது. அரகாண்டல் நல்லூர் அந்த ஊர்கிட்ட தான் நம்ம இருக்கோம். திருக்கோளூர் பக்கத்துல தான் வந்துட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஸ்குவாட் திருக்கோளூர். ஃபுல்லு பாருங்க ஸ்குவாட், இதெல்லாம் எவ்வளோ மெயின் ஸ்பாட்டு. ஆனால் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம கட்டுப்பாகும். வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல. ஆனால் பட் வண்டி ஓனர் பார்த்தா அவர் தேங்க்ஸ் சொன்னாலும் திட்டுவார். ஆனாலும் பட் நான் உண்மையாக சொன்னால் அவர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லணும் ஸ்குவாட். ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வண்டி தராங்க அப்படின்றது பெரிய விஷயம். அதுவும் இப்போ வரைக்குமே சரி, ஒரு ஃபோன் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே கேட்கல ஸ்குவாட். அதான் இருக்கிறதுலே அதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நம்ம ஃபோன் பண்ணி பெருமை வண்டி எங்கே இருக்குது எதுவுமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டு கிடையாது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்துட்டோம். ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ நேரம் இருக்காங்களா, அது ஒரு இப்போ ரொம்ப பெரிய விஷயம் ஸ்குவாட். அந்த மாதிரி இருக்கணும். நாமளும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை க்ளீனாக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். எம்டியில் கியர் ரொம்ப இது ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்குவாட். உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. இது எம்டி வச்சிருந்தேன் யாருன்னா கியர் ரொம்ப டைட் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த எம்டியில் இந்த ஒரு வண்டி மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். அதனால் வேறு இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது. அதனால் எனக்கு தெரியல. அதனால் எம்டியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஸ்குவாட், எந்த எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கியர் ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்குவாட். மேபி சர்வீஸில் அதை இவங்க சொல்லி ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிடுச்சான்னு தெரியலையே. இல்லை 300 கிலோமீட்டர் காட்டுது. இது கூட ட்ரிப்பில் இருக்குது ஸ்குவாட். இது ட்ரிப்பில் இருக்குது. இது எப்படி மைனஸ் பண்ணுறது? இந்த பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். மேபி மைனஸ் பண்ணுறது அதை பண்ணாதான் தெரியும் ஸ்குவாட். அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்காது ஸ்குவாட். அதனால தான் நம்ம ரைட் சைடில் போய் போகணும். ஆனால் அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டேன். அப்படியே போகலாம் வசந்தியா. அந்த பக்கம் ரோடே சுத்தமாக நல்லா இல்லைடா. ஃபுல்லாக உடச்சி வச்சுக்கிறானுங்கடா ரோடு. ஒரு மெயினான ரோடு அது எப்படி வச்சுக்கிறானு தெரியுமா அவனுங்க? செம கடுப்பா இருக்கு அந்த ரோட்ல போறதுக்கு. அதுதான் அப்படி வந்துட்டோம். இந்த பக்கம் என்ன ஸ்குவாட் 2-3 ஃபீடு பிரேக் இருக்கும், அவ்வளவுதான். அதை விட்டா பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல எதுவும் கிடையாது ஸ்குவாட். ஆத்தர்னா நடத்த மாட்டாங்க. ஆத்தர்னா யாருக்கு தெரியும் ஸ்குவாட். திருக்கோயிலூர் விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருவண்ணாமலை இந்த இதுக்குள்ள இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆத்தர்னா நடக்கிறது. அந்த ஃபங்க்ஷன் இந்த வாட்டி நடக்குமானே தெரியல ஸ்குவாட். ஏதோ அலோ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. நாளைக்கு தான் ஸ்குவாட் அந்த திருவிழா. நான் போகணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போக முடியுமான்னு தெரியல ஸ்குவாட், பார்க்கலாம். போக முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு பெங்களூர்லேருந்து ஃபோன் வந்துச்சு ஊருக்கு கிளம்புறதுக்காக. போயே ஆகணும் நான் கன்ஃபார்மா. ஏன்னா நம்ம 17 எங்கள் ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா கிளம்புறேன்னு சொன்னேன். பட் அது இது பண்ண முடியல. அதான்
ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து 17 நான் ஃபோன் பண்ணதுக்கு நைட்டு கிளம்புறேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு மார்னிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் ஸ்குவாட், என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னைக்கு இங்கே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் வந்து ரிட்டர்ன் கிளம்பி ஆகணும். பார்க்கலாம் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு சூப்பராக இருக்கும் ஸ்குவாட். இந்த பக்கம் செம்மையாக இருக்கும் ரோடு. இந்த பக்கம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும். இப்போ ஹைவே போட்டிருக்காங்க இல்லையா, பயங்கரமாக இருக்கும் ஸ்குவாட். பாருங்க, இந்த பக்கம் இந்த லோக்கல் ஒரு 2 3 ஸ்பீட் பிரேக் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். நான் வேற இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குன்னு தெரியல ஸ்குவாட். ஃபுல்லாக நாய்ஸ் கேன்சல் பண்ணணும். நாய்ஸ் கேன்சலிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம் ஸ்குவாட். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்குவாட் வேற லெவலில் இருக்கும். ரோடே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக போட்டிருக்காங்க ஸ்குவாட் இந்த வாட்டி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் வந்து ரோடு இடிச்சிட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த கண்டாச்சிபுரம் ரூட் போகிற டேர்ன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இடிச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்து செடி வைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே அந்த ரோடு போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸ்குவாட். இதில் இருக்க மாதிரியே போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்குவாட். நம்ம பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கிறதே மறந்துட்டு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் ஸ்குவாட். போயிட்டு ஆனால் நேற்றே 2 லிட்டர் போட்டேன். என்ன இருந்தாலும் இப்போ போயிட்டு திரும்ப போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். இங்கே ஒரு எம்டி இருக்கு ஸ்குவாட். அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்கா? முன்னாடி வா. 2 கோடு இருக்கா? அதுக்கு வேண்டாம் விடு, அப்படின்னு இல்லை, நான் பெட்ரோல் பண்ணது. அப்படியா ஸ்குவாட், ஆல்ரெடி பெட்ரோல் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு 1 லிட்டர் போடுவோம். ஆல்ரெடி மேலே பெட்ரோல் தெரிஞ்சுது, ஆனால் பெட்ரோல் தெரிஞ்சு பிளிங்க் ஆகுது ஸ்குவாட், ஏன்னு தெரியலையே. மேபி ஒரு வேளை டேங்க் சின்னதுன்றதால மேலே தெரியுது, என்னன்னு தெரியல. நான் 100 ரூபாய்க்கு போடணும். இதில் கொஞ்சம் ஆயில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். ஒன் மினிட்ண்ணா, இந்த பர்ஸ் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். போட்டு பயங்கரமா யோசிக்கிறான்டா டேய். அதில் வச்சு அப்படி வீடியோ எடுத்துனாரு பாரியா, அது டைட் பண்ணும். கரெக்ட், நான் டைட் பண்ணி கொடுக்குறேன். அதில் தான் டைட் பண்ணும், கரெக்டாக பண்ண பாரு. க்ளீனாக கொடு, நான் ஒரு வாட்டி க்ளீனாக டைட் பண்ணி தரேன்டா. எந்த பக்கம் ஃபோன் நேராக வைக்க போறியா, வலிச்சு வைக்க போறியா? அவ்வளோதான். ஃபோனு இந்த செம்ம டைட்டாக போட்டு வச்சுறானுங்க யாரும்.
இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கிட்டுனா வச்சுக்கேன் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபோன் வைக்கும்போது ஃபுல்லாக உள்ளே வைக்கணும் இப்படி. இப்போ ஃபோன் விழாது. புரியுதா? வீடியோ ஆன் பண்ணிட்டு வச்சுப்போ. கரெக்டாக உட்காந்து பிடிச்சிக்கோ. காற்றுக்கு ஆடும், அதனால கரெக்டாக பார்த்துக்கோ. போ முன்னாடி போ. டைட்டாக உக்காந்துக்காது மேலே. நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோடு தான் போ. இண்டிகேட்டர் ஆஃப் பண்றா. இண்டிகேட்டர் போட்டே வண்டி ஓட்டுறா ஸ்கோடா. நாம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. அவனே முன்னாடி போக விடுவோம். நாம அவன் பின்னாடி போலாம் ஸ்கோட். நம்ம ஏன்னா நம்ம வண்டி கவர் ஆகும் இல்லையா. காவல் காவல் போலீஸ். ஓட்டுறதுக்கு சும்மா யார் இருக்குது. ஆனா பட் என்னன்னா ரொம்ப கிட்ட இருக்கு ஸ்கோர். தெரியுதுங்களா எவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு. ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு வண்டி. மற்றபடி ஓட்டுறதுக்குலாம் எந்த குறையுமே இல்லை ஸ்கோர். பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா பட் இந்த வண்டி வாங்க வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல ஸ்கோர். பிரேக்கை பத்தி இப்போ வரைக்குமே சரி ஓனர் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல ஸ்கோர். நீங்க பாத்துக்கலாம் நம்ம வண்டியில அந்த ஒரு ஹெட்லைட் மட்டும் பின்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் செப்பரேட் தூரமா இருக்க மாதிரியே தெரியல. இது கிட்ட கரெக்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வாங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு ஸ்கோர். என்னன்னு தெரியலையே. டைல மாத்திடலாமா பாருங்க. சாரி, டைல கீழே வர்றத நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்குவாட், அந்த வண்டியில இந்த 2 இண்டிகேட்டருமே கழட்டிட்டு அந்த கார்னர்ல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் இல்லையா, அந்த இண்டிகேட்டர் போடலாம்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். நீங்க என்ன சொல்றீங்க? அது போட்டா நல்லா இருக்குமா நான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்களா பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு விசிபிள் இருக்கு, நைட்ல விசிபிளா இருக்கா, எந்த அளவுக்கு பவரா இருக்குன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதனால கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் ஸ்குவாட். நாம வந்து இப்போ கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூரை தாண்டி வந்து வாழவட்டி போகிற ரூட்ல இருக்கோம். எப்படி சொல்றது, எக்ஸாக்ட் லொகேஷன்னா அந்த காட்டு கோவில் சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களே தெரியல. அந்த காட்டு கோயில்னு சொல்ற ஒரு ஊர்கிட்ட தான் நம்ம வந்து இருக்கோம். ஊரில் அது கோவில் ரைட் சைடில் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கும். அதுவும் வந்துட்டு இருக்கான். ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஏன்னா அவன் முன்னாடி வீடியோ எடுத்து வந்துட்டு இருக்கான் ஸ்கோட. அதனால வந்து டாப் ஸ்பீட் நம்மளால செக் பண்ண முடியல. பேசாம நம்ம முன்னாடி போயிட்டு ஓகே ஸ்குவாட், பையன் வந்து பிடிச்சிட்டான். இப்போ டாப் ஸ்பீடு செக் பண்ணிடலாம் ஸ்குவாட். நாமளே இப்போ தாண்டுவாங்க. டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுதுன்னு தெரியல. அது டாப் ஸ்குவாட் 116. 124 ஸ்குவாட். சாமா ஸ்குவாட் 125. 125 போகுது ஸ்குவாட். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 125 தான் போகுது. அதுக்கு மேலே போகல ஸ்குவாட். வாய்ப்பே கிடையாது. 125 அவ்வளோதான் ஸ்குவாட். 150 சிசி 125 போகிறது. பக்கத்துலேயே வந்துச்சு. நம்ம ஊருக்கிட்டே வந்துட்டோம் ஸ்குவாட். நம்ம வண்டிக்காரர்கிட்ட போய் வண்டியை ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.
நம்ம அதில் ஃபைனலாக 138 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கோர் நம்ம 220ல. ஆனால் இதே வண்டியில் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கானுங்க 160 மேலே போட்டிருக்கானுங்க ஸ்கோர். ஆனால் நம்ம ஸ்பீடோமீட்டரில் அவ்வளோ காட்டல. ஆனால் வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பர் ஸ்கோர், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. எம்டியும் சரி 2 வண்டியுமே சரி ஸ்கோர் பர்ஃபார்மெல்லாம் அடிச்சுக்கு இதே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ ஸ்கோர் நம்ம வாலிவுட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ள ஊர் உள்ளே ஸ்கோர் என்ட்ரி ஆகிடுச்சு ஸ்கோர். வந்து நேற்று எடுத்துகிட்டு போனோங்கிறது வண்டியை இன்னைக்கு தான் ஸ்கோர் வண்டி எடுத்துகிட்டு வர ரிட்டன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள ஃபோனும் பண்ணல, எதுவும் பண்ணல ஸ்கோர். இல்லை பிரதர் இங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓட்டியா ஸ்குவாட் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்குவாட். ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வந்தாச்சு ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், அவ்வளோதான் வந்துச்சு. நம்ம சேனலுக்கு என்ன போஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான போட்டுக்கோங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.